ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாக்கோ லவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி, சாக்கோ லவா கேக்கில் வந்து ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து அப்படியே ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்றது, அதாவது இந்த அலுமினியம் ஃபாயில் இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த அலுமினியம் கப் மாதிரி அலுமினியம் ஃபாயில் வரும். அதில் வந்து பேக்கரியில் டைரெக்டாக நமக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கும், நம்ம ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரி. டிமோல்ட் பண்ண முடியாது. இன்னொரு டைப் வந்து டிமோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து டிமோல்ட் பண்ணக்கூடிய ஒரு சாக்கோலவா கேக் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேட்டர் வந்து ரன்னியாக இருக்கும், இன்னொரு பேட்டர் வந்து திக்காக இருக்கும். ஸோ ரன்னி பேட்டரியே கூட நம்ம ஓரளவுக்கு தான் பேக் பண்ணணும். ரொம்ப பேக் பண்ணோன்னா வந்து அது கேக்கியாக மாறும். ஓகேங்களா? இது மாதிரி சாக்கோலவா கேக்கில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதை கரெக்டாக பண்ணோன்னா நல்லா கரெக்டாக வரும். ஸோ இப்போ இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு சிம்பிளான சாக்கோலவா கேக்கு தான். ஓகேங்களா? அதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் டின்னை வந்து பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணி மைதா போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம டிமோல்ட் பண்ணுறதுனால. உங்களுக்கு டிமோல்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலுமினியம் கப் மாதிரி வரும் இல்லையா, அதுவோ இல்லை உங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் செராமிக் கப்ஸு இந்த மாதிரி இதில் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது கப்பெல்லாம் டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து மில்க் வந்து 1+1/3 கப் எடுத்திருக்கேன். இது கூட வந்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து ஆயில். ஓகேங்களா? ஆயில் வந்து 1/4 கப். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலும் மில்க்கும் நல்லா வந்து இன்கார்பரேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் பண்ணுறது மில்க் பேஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது பேஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கேக் வந்து நார்மல் கேக்கு பாட்டம் அண்ட் டாப்பில் வந்து கேக் இருக்கணும். சென்டரில் சாக்லேட் கனாஷ் ஆர் சாக்லேட் போட்டு பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இது டிமோல்ட் பண்ணக்கூடியது ஒரு சாக்கோலவா கேக்குன்றதுனால நான் உள்ளே வந்து சாக்லேட் தான் ஃபில் பண்ண போகிறேன். சாக்லேட் கனாஷ் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது கூட நம்ம கேஸ்டர் சுகர் வந்து 80 கிராம் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து ஒரு 5 கிராம் டு 10 கிராம் முன்ன பின்ன உங்களுக்கு இருக்கலாம். எல்லாமே வந்து நான் ஹேண்ட் விஸ்கில் தான் விஸ்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மில்க் பேஸ்டுன்றதுனால பட்டர் பேஸ்ட்னால் நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படும். இதுக்கு நமக்கு தேவை கிடையாது. நார்மலாகவே கேக் பேட்டர் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரிக் பீட்டரில் ரொம்ப வேலை இருக்காது. இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் இருந்தாலே வந்து கேக் பேட்டர் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். எக்கில் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படும். எக்லெஸ்க்கு அவ்வளோவா தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஃபி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஃபி டிகாஷன் அந்த மாதிரி இல்லை இன்ஸ்டன்ட் காஃபியை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது கூட வந்து நம்ம மைதா 100 கிராம், கொக்கோ பவுடர் 40 கிராம். ஓகே. ஸோ நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கொக்கோ வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கொக்கோவோட இது தான் வந்து நிறைய வரும் உங்களுக்கு ஃப்ளேவர். ஓகேவா? ஸோ சாக்கோலவா கேக்குக்கு அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே வந்து ஒரு அந்த கொக்கோ சாக்லேட் இதனோட ஃப்ளேவர்ஸ் தான் நமக்கு நிறைய இருக்கணும். காஃபி, கொக்கோ, சாக்லேட் இதனோடது தான். ஸோ அதனால் அதை மிக்ஸ் பண்ணி நான் அதை அதிக லெவல்லே பண்ணியிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இது கூட நீங்கள் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரன்னியாக தான் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேடரில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 லேடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சென்டரில் சாக்லேட் போட்டுட்டு மேலே லைட்டாக நம்ம அதை கவர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு லேடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கப் கேக்குடைய அதாவது கப் சைஸ் பொறுத்து ஓகேங்களா, நீங்கள் எத்தனை லேடர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. பாட்டம் வந்து கொஞ்சம் நம்ம திக்காக ஒரு ஹைட் இருக்கணும். மேலே டாப் வந்து ஜஸ்ட் அந்த சாக்லேட் கவர் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பேட்டர் வந்து சரி இருக்காது. ஏன்னா இதுவே வந்து நமக்கு லிக்விடாக ரன்னியாக இருக்கும்போது இன்னும் சாக்லேட் கனாஷ் போடும்போது நமக்கு வந்து அதாவது இந்த பேட்டர் உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்பூன் போட்டு பண்ணணும். பட் சுத்தமாக கேக்கே இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபுல்லாக சாக்லேட் கனாஷ் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இப்போ நான் வந்து பாருங்க, இந்த மாரி குட்டி குட்டியா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நெறைய வேணும்னா நெறைய போடலாம். கொஞ்சோண்டு வேணும்னா கொஞ்சமா போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் போடுறேன். ஓவர் சாக்லேட் நான் போடல. பட் ஆனா சாக்கோ லவா கேக்குக்கு நெறைய சாக்லேட் வேணும் அப்டின்னா, நம்ம நெறைய போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? பட் இதே நான் கமர்ஷியல் பேசிஸ்ல பண்ணும்போது, நெறைய சாக்லேட் போட்டு நான் பண்ணுவேன். ஓகே. அதே மாரி டீமோல்ட் பண்ணாத கப்ல தான் பண்ணுவேன் சாக்லேட்ட. இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணுறது பண்ண மாட்டேன். இது வந்து நம்ம ஹோம் மேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கமர்ஷியல் பர்பஸ் பண்ணும்போது டீமோல்ட் பண்ணாத அந்த அலுமினியம் ஃபாயில் பண்ணி நம்ம ரேப் பண்ணி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அவங்க அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் சாக்கோலவா கேக். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சாக்லேட் ஹெவியாக போடுங்க. கமர்ஷியலாக பண்ணும்போது ஹெவியாக போட்டுட்டு மேலே லைட்டாக தின்னாக கவர் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பேக்கிங் டைம் வந்து 10 மினிட்ஸ் தான் வைக்கணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ரொம்ப மினிமமாக தான் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணுவோம். ப்ரீ ஹீட் வந்து உங்களுக்கு 150 டிகிரி செல்சியஸில் 2 காயில் ஆன் வித் கன்வெக்ஷன் மோடில் ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து 10 மினிட்ஸு அந்த ஓவன் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 10 மினிட்ஸ் தான் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா, இப்போ இங்கே ரெண்டு விதமான பேக்கிங் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா, இது டிமோல்ட் பண்ண முடியாது. ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் ஃபஸ்ட் இது. அதே உங்களுக்கு கேக்கி டெக்ஸ்டர் வரணும், நல்லா டிமோல்ட் பண்ணி வரணும்னு நினச்சிங்கன்னா, இது வந்து ஒரு 17 to 18 மினிட்ஸ் நீங்கள் இதை பேக் பண்ணணும். அப்போ தான் இது டிமோல்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ டிமோல்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அந்த ரன்னி இது வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இது கொஞ்சம் சாக்கோலவா கேக் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சாக்லேட் நிறைய போடணும். மேலே தின் லேயர் தான் அதை அடுத்த பேட்டர் யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து மினிமம் 10 மினிட்ஸ்லேயே நம்ம பேக் பண்ணி எடுத்துடணும். பேக் மீன்ஸ் டபுள் காயில் ஆனில் இருக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா வச்சுக்கோங்க, டபுள் காயில் ஆனில் இல்லைன்னா கீழே மட்டும்தான் வந்து பேக் ஆன மாதிரி இருக்கும். மேலே வந்து அப்படியே அந்த நம்ம அந்த கேக் பேட்டர் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு கம்பல்சரி நீங்கள் டபுள் காயில் ஆன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு சாக்லேட் லோட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு தின் பேட்டர் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் டபுள் காயில் ஆன் வித் கன்வெக்ஷன் மோடில் 18 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இதை டீமோல்ட் பண்ணுறதுனால. நீங்கள் டீமோல்ட் பண்ணாமல் அப்படியே பண்ணுறதா இருந்தால் 10 to 12 மினிட்ஸ் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வேணாம். ஓகேங்களா? பட் கம்பல்சரி அதுக்கு நீங்கள் வந்து டபுள் காயில் ஆனில் இருக்கணும். இதே வந்து நம்ம ஃபுல்லாக கேக்கியாகவே வேணும், பேக் ஃபுல்லாக ஆகணும்னா பேக் மோட் கூட வச்சுக்கலாம். பட் வந்து டீமோல்ட் பண்ணாமல் உங்களுக்கு நல்லா ரன்னியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 18 மினிட்ஸ் வந்து 10 மினிட்ஸ் டபுள் காயில் ஆனில் இதை பேக் பண்ணி எடுங்க. இதை நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளுடைய சாக்கோலவா கேக் இதுவாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நான் ஸ்பூன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். டிமோல்ட் பண்ணியும் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இது வந்து அப்படியே நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்னால் நீங்கள் காயில் பண்ணி தானே பண்ண போகிறீங்க. நார்மலாக நம்ம பேப்பர் கப்பில் பண்ணுவீங்க. இல்லைனா அலுமினியம் ஃபாயிலில் பண்ணி நீங்கள் அப்படியே ரேப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். ஸோ இது வார்மாக இருக்கும்போதே சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த கட் பண்ணதை உள்ள கப்பில் காட்டுறேன். ஓகேங்களா? சூடாக இருக்குது. உள்ளே பாருங்கள், அந்த சாக்லேட்டோடைய அந்த இது இருக்குது. பட் ஆனால் கேக்கி டெக்ஸ்டர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி டீமோல்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம கேக் டின் எப்படி டீமோல்ட் பண்ணுறோமோ அதே மாதிரியே நீங்கள் டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் பேக்கிங் டைம் ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா டீமோல்ட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். ஓகேங்களா? அதனால் அது வந்து நீங்கள் அலுமினியம் ஃபாயில் கப்பில் தான் பண்ணணும். இல்லைனா செராமிக் பவுலில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், உள்ள சாக்லேட்லாம் எப்படி மெல்ட் ஆகி இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னு. ஓகேங்களா? இது மாதிரி. ஓகே. நம்ம வந்து சாக்லேட்டாக போடுறதுனால என்ன ஆகும்? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மெத்தடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.